குர்ஆன் தான் நமக்கு எல்லாத்துக்கும் வழிகாட்டுது. அருமை உமர் அவர்கள் கர்ஜிக்கும் சிங்கமாகவும் இருந்திருக்கிறார்கள், அமைதியின் திருவுருவமாகவும் காட்சி தருகிறார்கள் என்று சொன்னால் அது குர்ஆன் தான் அவர்களை அந்த வடிவுக்கு கொண்டு வந்தது என்பதை மறந்துவிடக்கூடாது. நம்மை எல்லாம் செம்மைப்படுத்துவது திருக்குர்ஆன் தான். நாம் செம்மை பெற வேண்டியதும் அந்த அருள் வேதத்தை கொண்டுதான். குர்ஆனை கரம் வைக்க யாராலும் முடியாது என்பது அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் அதை எப்படியும் சீர்குலைப்போம் என்று ஒரு கூட்டமே இருக்கிறது. யாரு? தீனை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லாதவர்கள், அதை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பவர்கள். அது இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதை பாதுகாக்கும் பொறுப்பு நம்ம கையில் தான் இருக்கிறது. அதை அல்லாஹ் தஆலா நம்மாறலாக இந்த உலகத்திலே நிலை பெறச் செய்வான் என்பதை நாம் உறுதியாக நம்பி, அதற்காக அந்த குர்ஆனுக்கு தர வேண்டிய மதிப்பை, மரியாதையை, அதனுடைய கண்ணியத்தை, சிறப்பை நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும், நம்முடைய குடும்ப நிலையிலும், நம்முடைய எண்ணத்திலும், சிந்தனையிலும் அதை எப்பொழுதும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை அல்லாஹ் தஆலா நமக்கு அருளாக தருவானாக.